அண்ணாமலையப்பா இவ்வளத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்குள்ள லைக் பண்ணிக்கோங்க. இப்படி விட்டா விஜயா இன்னும் ஆடத்தான் செய்வாங்க. எவ்வளவோ பண்ணியிருக்கிறாங்க நம்ம மீனாவுக்கு. வார்த்தையால எல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆனா, இன்னைக்கு சீன பார்த்தீங்கன்னா, அப்படியே கடுப்பா வந்துருச்சு. அண்ணாமலை இருக்கிற இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா, விஜயாவ வெளுத்து வாங்கியிருப்பாங்க. இப்போ என்ன அப்படின்னா, மீனாவுக்கு ரூ. 2,00,000 நஷ்டமானத சிந்தாமணி விஜயாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த விஜயா என்ன பண்றாங்க அப்படின்னா, சந்தோஷத்துல துள்ளி குதிச்சது மட்டும் இல்லாம, வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிரியாணி வாங்கி குடுத்து ஒரு பெரிய செலிப்ரேட் பண்ணாங்க. யப்பா! பார்க்கும்போது பயங்கர கடுப்பா இருந்துச்சு. அதுக்கு நம்ம மீனா ஒரு நாள் தானே சந்தோஷமா இருக்காங்க. அப்படியாவது சந்தோஷமா இருந்துட்டு போட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது அவங்களோட பெருந்தன்மை. இப்போ நம்ம அண்ணாமலைய பாக்க டவுட் இருக்கதான் செய்யுது. என்ன இவ மீனா ரொம்ப அமைதியா இருக்கிறாளே! இவ காரணம் இல்லாம எல்லாருக்கும் சாப்பாடு வாங்க சொல்ல மாட்டாளே! இதுல ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த விஜயா என்ன பண்ணுதுன்னா, ரோஹிணி கிட்ட மட்டும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறது. ஸோ ரோஹிணியும் சந்தோஷப்படுறாங்க. இந்த 2 முட்டாள்களுக்கும் இருக்குது கூடிய சீக்கிரம் பெரிய ஆப்பா ஒண்ணு. சரி இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி கிட்ட மீனா உண்மைய சொல்றாங்க. ஏன்னா ஸ்ருதி மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஆன்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. நீங்க ரொம்ப டல்லா இருக்கிறீங்க. நீங்க அழுத மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ நடந்தத கண்டிப்பா சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு மீனா. சொல்லுங்க மீனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்ல ஸ்ருதி நான் ஒண்ணும் இல்ல பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பணம் கிடைக்கலையா? அப்படின்னு சொல்றாங்க. இல்ல டெக்கரேஷன்லாம் முடிச்சிட்டீங்களே! அப்புறம் என்னாச்சு? அப்படின்னு சொல்லும்போது தான் மீனா அழுதுகிட்டே ஸ்ருதி கிட்ட சொல்றாங்க. இத நீங்க முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல. அந்த சிந்தாமணிக்கு ஆன்டி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இல்லன்னா அந்த சிந்தாமணி ஆன்டி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஆன்டி இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியும். இவங்க ஏதோ இந்த அளவுக்கு சந்தோஷப்படணும்னா, கண்டிப்பா மீனாவுக்கு தான் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு நான் ரவி கிட்ட சொன்னேன். அதே மாரியே நடந்திருக்கு. சரி இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க சொன்ன மாதிரியே அந்த பாண்ட வச்சே நம்ம அவங்க கிட்ட இருந்து பணத்த வாங்கிரலாம். அங்கிள் சொன்னது சரிதானே! நம்மள ஏமாத்துனவங்கள நம்மளும் ஏமாத்துறது தப்பே கிடையாது. அதனால அவங்க கிட்ட இருந்து பணத்த வாங்கிருவோம் அப்படின்னு ஸ்ருதி, சீதா, மீனா 3 பேரும் சேர்ந்து மறுபடியும் இதே மாரி பாண்ட ரெடி பண்ணி, அவங்க கிட்ட இருந்து பணத்த எழுதி வாங்கி பணத்தையும் வாங்கிர்றாங்க. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக் வரைக்குமே இந்த எபிசோட்ஸ் எல்லாம் இழுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறமா மீனா அ அந்த பணத்தெல்லாம் வாங்குனதுக்கு அப்புறமா தான் நம்ம முத்து வராரு. வீட்டுக்கு வந்ததுமே மீனா ரொம்ப 1 வாரம் பிரிஞ்சிருந்தது, அது மட்டும் இல்லாம நடுவுல நடந்த விஷயங்கள்லாம் நெனச்சுட்டு வேகமா முத்துக்கிட்ட போயிட்டு அழுறாங்க. எதுவுமே சொல்லாம அழுதுட்டுருக்காங்க. அப்பதான் வீட்ல இருக்கவங்க எல்லாரும் நிக்கும்போது, "என்னாச்சும்மா? எதுக்கு அழுகுற?" அப்படின்னு அண்ணாமலை அப்பா கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல மாமா" அப்படின்னு சொல்றாங்க. விஜயா மூஞ்சிய மூஞ்சிய பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு முழிச்சுட்டு நின்னுட்டுருக்காங்க. அந்நேரம் ஸ்ருதி ஏன் அழாம இருப்பாங்க? மீனா கண்டிப்பா அழுது தானே ஆவாங்க. பாவம் அவங்க. ஆனா ஆன்டிலாம் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சாப்பிடுற சாப்பாடு எப்படித்தான் அவங்களுக்கு ஒட்டுதோ அப்படின்னு சொல்லும்போது தான், "இல்ல தெளிவா சொல்லு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லும்போது தான் ஸ்ருதி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. மீனாவுக்கு ரூ. 2,00,000 நஷ்டமானத செலிப்ரேட் பண்றதுக்கு தான் ஆன்டி அன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே சாப்பாடு வாங்கி குடுத்ததுன்னு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே விஜயா "ஐயய்யோ! இதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அண்ணாமலை "நீ செஞ்சிருப்ப. ஏன்னா அன்னைக்கு நீ சந்தோஷத்துல இருக்கும்போது எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி குடுக்கும்போதே நான் நெனச்சேன். நீ ஏதோ ஒரு பெரிய வேலை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. யாரோ ஒருத்தவங்க தெருவுல போறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவ. ஆனா சொந்த மருமகளுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு இப்படி சந்தோஷப்படுவ என்ன?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஐயய்யோ! எனக்கு இத பத்தி தெரியவே தெரியாதுங்க. எங்க பரதநாட்டிய கிளாஸ்ல அரங்கேற்றம் பண்ண போறேன். ஸோ அதனால தான் எல்லாருக்குமே பிரியாணி வாங்கி குடுத்தேன். மத்தபடி எனக்கு வேற எந்த சந்தோஷமும் கிடையாது. இப்ப கூட ஸ்ருதி சொல்லி தான் எனக்கே தெரியும் ரூ. 2,00,000 நஷ்டமானது அப்படின்னு சொல்லவும், "சும்மா நிறுத்துங்கம்மா. உங்கள பத்தி நல்லாவே எங்களுக்கு தெரியும். இந்த சிந்தாமணி சொல்லி நீங்க சந்தோஷப்பட்டுருப்பீங்கன்னு தெரியாமலா இருக்கும்? மீனாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, ஆளா சந்தோஷப்படுறது நீங்க தானே! அது தெரியாமலா இருக்கும்?"